استعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை ஒரு 10-15 கேள்வி கேட்டிருந்தேன். 2 பேர் பதில் கூறியிருந்தார்கள். சிராஜ் ஷாஹா ஒரு விஷயத்திற்கும், செல்வராஜ் ஒரு விஷயத்திற்கும், ஷாயிதா ஒரு 10 கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தார்கள். 10 கேள்வியில் பதில் சரியாக இருந்தது. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலை நான் சொல்லுகின்றேன். அதாவது சிராஜ் ஷாஹா சொன்னது 75ல 17 எடுத்துக்கிறோங்க. போன தடவை பேசியது 75ல 17. குரானை ஒன்று சேர்ப்பதும் பின்னர் ஓதும்படி செய்வதும் இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருந்தேன். பதில் சொல்லியிருந்தார்கள். அதுக்கு ஒரு சரியான பதில் என்னவென்றால், ரசூலுக்கு பகுதி பகுதியாக குரான் இறக்கப்பட்டது. எல்லா பகுதிகளையும் ஒன்றாக சேர்ப்பது என்று அர்த்தம். குரானை ஒன்று சேர்ப்பது என்றால், ரசூலுக்கு அனுப்பப்பட்ட பகுதி பகுதியாக அனுப்பப்பட்ட எல்லா குரானையும் ஒன்று சேர்த்து பின்னர் ஓதும்படி செய்கிறான் அல்லாஹ். என்ன சிராய்ஸாக புரிஞ்சுக்கிட்டீங்களா சொன்னதா? இப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்க. கொஞ்சம் மேற்கு அதிகமாக நான் சொல்லிடுறேன், கேட்டுக்க. குரானை ஒன்று சேர்ப்பன்னு எங்க சேர்க்கிறது? ஒரு பகுதி பகுதியாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அது எல்லாம் ஒன்று சேர்த்து ரசூலுக்கு சொல்லி தருகிறான். மேலும் செல்வராஜ் அவர்கள் ருக்கு சுஜூதுக்கு அர்த்தம் சொல்லியிருந்தார்கள். நன்றான விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள். மேலும் சில விஷயங்களை சொல்லுகிறேன். அவர் சொன்னதற்கு இன்னும் அதிகமாக ஒரு விஷயத்தையும் சொல்லுகின்றேன். இப்ராஹிம் ஆரம்பிக்கும் பொழுது ருக்கு சுஜூது செய்பவர்களுக்காக இந்த வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் என்று அல்லாஹ் கூறியிருந்தார். ருக்குவுக்கு பகல் நேரம் முழுவதும் தேவை. சுஜூதுக்கு இரவு நேரம் முழுவதும் தேவை. ருக்குல நீங்க ஆரம்பம் செய்து, இஸ்லாமிய வாழ்க்கையை ஆரம்பம் செய்து, கடைசியாக நீங்க சுஜூதை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும். சுஜூதை நிறைவேற்றினால்தான் நீங்கள் அல்லாஹை நெருங்க முடியும். 96ல கடைசி ஆயத்து, சுஜூது செய்து நெருங்குவீராக. கடைசியில முடிக்கிறான். இந்த 2 வார்த்தையை ஆண்டவன் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டான். இப்ராஹிம் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் பொழுது, வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்தும் பொழுது, அல்லாஹ் சொல்லிய தீனை பரப்ப ஆரம்பிக்கும் பொழுது என்று அர்த்தம். வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்தும் பொழுது என்றார். இப்போ ருக்கு சுஜூது ஒன்னா செஞ்சிட முடியாது. ருக்குல இருந்து பழகி அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணாதான் சுஜூத் விஷயம் தெரியும். இந்த இஸ்லாமிய வாழ்க்கை ருக்குவில் ஆரம்பித்து கடைசியில் சுஜூதில் முடிவடைகின்றது. இப்ப நான் உங்களுக்கு சொல்வது இது புது விஷயம். நீங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயம். சுஜூத் என்பது கடைசியாக ஒவ்வொரு ஆயத்தையும்
ஒழுங்காக ருக்குவில் இருந்து கடைபிடித்து விஷயத்தை அறிந்த பின்னர் அல்லாஹ்விடம் நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். ஆகவே சுஜூது செய்து நெருங்குவீராக. சுஜூது செய்தால்தான் முடியும். இதை தம்பி செல்வராஜுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். ஏற்கனவே அவருக்கு சொல்லிவிட்டேன். நீங்களும் தெரிந்து கொள்வதற்காக திருப்பியும் உங்களுக்காக சொல்லுகின்றேன். 3வது விஷயம், ஷாயிதாவிடம் கேட்டிருந்தேன். அதாவது ஆ பழிக்கு பழி வாங்குவது விஷயத்தை கேட்டிருந்தேன். இந்த பழிக்கு பழி வாங்குவது ஓரளவு சொல்லியிருந்தார்கள். மேற்கொண்டு சொல்லுகிறேன். அல்லாஹ் மனிதனை படைக்கும் பொழுது மிக்க பலகீனமாகவே ஆண்டவன் நம்மை படைத்திருக்கின்றான். மிக்க பலகீனமானவன் நாம் படைத்த படைப்புல பலகீனமானவனாகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இது அவனே படைச்சிட்டான். 2வது மனிதன் மிக்க அவசரக்காரனாகவும் படைக்கப்பட்டுள்ளான். 3வது விஷயம், இந்த குணத்தை வைத்துதான் அவன் படைத்திருக்கின்றான். என்ன குணம் என்றால் பழிக்கு பழி வாங்குவது. இந்த குணத்தை மனிதனுக்கு வைத்துதான் படைத்திருக்கின்றான். இப்படி படைத்த பின்னர் அவன் பழிக்கு பழி வாங்கினால் தவறு என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்ல முடியாது. நீ அப்படிதான் என்னை படைச்சிட்ட. பலகீனமானவனும் படைச்சிருக்கிற. அதான் ஆண்டவன் சொல்றான். எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நாம் நிர்பந்திப்பதில்லை என்று ஒத்துக்கிட்டான். ஏன் கேட்டா, நான் மிக்க பலகீனம் படைச்சிருக்கேன் உன்னைய. ஆனா நீ இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னால எது முடியுமோ அது ஒழுங்கா செஞ்சிரு. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ இலைஹா மக்தஸபத். எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நாம் நிர்பந்திப்பதில்லை என்று ஆண்டவன் ஒத்துக்கிட்டேன். அதை நான் அப்படிதான் உன்னை படைச்சிருக்கிறேன். படைச்ச பிறகு நீ இது செய்யணும் சொல்ல தப்பு. அதே மாதிரி பழிக்கு பழி வாங்குவது உனக்கு விதிக்கப்பட்டுள்ளது. விதியாக்கிட்டேன். அதனால ஒருத்தன் அடிச்சான்டா, திருப்பி அடிக்க போறேன்ட்டு சொல்ற, அடிக்க போற. சரி, நீ செய்றது தப்பு கிடையாது. நீ ஏற்கனவே அந்த மாரி ஆர்டர் பேஸ் பண்ணிட்ட உனக்கு. அந்த மாரி படைச்சிருக்கிற. தாராளமா செய். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்க. அதுக்காக நீ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதாவது கையில தொகைய வாங்கிக்க. என்ன சொல்றது? பழிக்கு பழி வாங்குறதுக்கு ஏதாவது காசு குடுத்து என்ன சொல்றது? என்ன சொல்றது அதுக்கு? சரி. ஜீவனம். இல்ல ஜீவனாம்சம் இல்ல. ம். நஷ்ட ஈடு. ஆ திடீர்னு வரமாட்டேங்குது. நஷ்ட ஈடு வாங்கிட்டு விட்டுரு. இல்லாட்டி தர்மம் விட்டுருப்பா. அப்படின்னு ஆண்டவன் கெஞ்சி உன்னை கேட்டுக்கிறான். நீ படிக்க இப்ப உரிமை இருக்குது. அப்பதான் படிச்சிருக்கிற. ஃபுல் உரிமை இருக்கு. படி. தாராளமா படி வாங்கலாம் நீ. தப்பே கிடையாது. இருந்தாலும் இன்னும் 2டே விஷயம் சொல்றேன். நஷ்ட ஈடு வாங்கிக்க. அல்லது மொத்தமா தர்மம் விற்று மன்னிச்சு விட்டுரு என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த பழிக்கு பழி வாங்குவது ஏற்கனவே மனிதனுடைய உடம்பில் வைத்துதான் படைத்திருக்கின்றான். இதுதான் நான் கேள்வி கேட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால உங்களுக்கு கொடுத்த அந்த வேலைய இன்னும் தாராளமா செஞ்சுக்கிடுங்க. தப்பு கிடையாது. ஏன்னா படைச்சுட்டேன். படைச்சிட்டனால அவசரக்காரனாவும் படைச்சுட்டேன். பலகீனமானவனும் படைச்சுட்டேன். பொறுமை இல்லாதவனாவும் படைச்சுட்டேன். இதையெல்லாம் படைச்சு
நீ தாராளமா எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கெட் ஓவர் பண்ணலாம். நீ தாராளமா. என்னைய நம்பி, என் பேச்ச நம்பி நீ வேகமா முன்னேறலாம். நீ முன்னேறி காட்டணும். அதான் என்னுடைய ஆசை என்று அல்லாஹ் மனிதனுக்கு கூறுகிறான். இதுதான் நீங்க கேட்டீங்க. மத்தவங்க யாருமே எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. இந்த 3 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. சரி பரவால்ல. இன்னும் நிறைய கேள்வி இன்னும் 7, 8 கேள்வி அது இருக்குது. அந்த 7, 8 கேள்விகளுக்காக மத்தவங்க பதில் சொல்லட்டும். இப்போ போதுங்கம்மா. இப்ப என்ன ஓதுங்க. எழுவட்டும். 5வது சூரா மாயிதா 57வது ஆயத்து. படி. மூமின்களே, உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டவர்களிலிருந்தும் காபீர்களிலிருந்தும் யார் உங்கள் தீனை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நம்மளுக்கு கொடுத்த அல்லாஹ் மனிதர்களுக்காக கொடுத்த தீனை அது பரிகாசமா கேலிக்குரியதாக ஆக்கி இந்த குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயம் அனைத்து கேலிக்குரியதாக கிண்டலாக ஆக்கி பரிகாசமா ஆக்கி மேலும் அடுத்தது என்ன விளையாட்டாகவும் வெறும் விளையாட்டு இது ஒண்ணு படிச்சதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால எந்த லாபம் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. சும்மா விளையாட்டு போக்குல ஒவ்வொருத்தனும் சொல்லிட்டு போய்க்கிறான், இவருன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. அப்படி என்று யார் எடுத்துக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதாவது இவர்களிடம் எந்த விதமான தொடர்பும் வேண்டாம். பாதுகாப்பு தான் முக்கியம். வேண்டே வேண்டாம். உனக்கு நான் இருக்கிறேன். என்னையும் ரசூலையும் இந்த குர்ஆனையும் கிண்டலும் பரிகாசம் செய்யக்கூடிய மக்கள் இவரும் எந்த தொடர்பும் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இவர்களை பாதுகாவலராக ஆக்கி எந்த விஷயத்திலையும் பாதுகாவலர் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்றால் எந்த உதவியும் அவர் போய் கேட்டுறாதீங்க. அவர் நம்பி எந்த காலத்தை எந்த கேள்வியும் கேட்ட உதவியும் கேட்டுறாதீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த குர்ஆன் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் ஆகிவிட்டது. யாரும் தொடுறதும் கிடையாது, ஓடுறதும் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை தவிர இப்படி யாரும் தொடுறது கிடையாது. இவங்க வேண்டாம்னு ஆண்டவன் சொல்றான். படிங்க அடுத்தது. நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கே தக்வாவுடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்க மூமின்களாக இருந்தால் உங்க மூமின் என்று அல்லாஹ் உங்க இருதயத்தில் எழுதிவிட்டால் அடுத்த நிமிஷமே தக்குவா உதயமாகிவிடும் உங்களுக்கு. அந்த தக்குவாவுடன் இருங்கள். மூமினாக ஆகிவிட்டால் அந்த மூமின் அல்லாஹ் தான் 58, 22, 58, 22 பிரகாரம் எழுதுவான். அப்படி எழுதின பிறகுதான் நீங்க தக்வா உடையவர்களாக ஆக முடியும். படிங்க. 58. இன்னும் நீங்கள் சலாத்துக்கு அழைத்தால் அதனை அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள். சலாத்தை பற்றி முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டால் சலாத் என்பது ஒரே ஒரு அர்த்தமோ விளக்கமோ கிடையாது, வந்து கொண்டே இருக்கும். சலாத்தை பற்றி நான் பேச போறேன் வாங்க என்று அழைத்தால் அதையும் அவர்கள் பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக் கொள்கின்றார். இந்த சலாத்துல தான் உயிரே இருக்குதுப்பா. ஒவ்வொரு மூமினுடைய உயிர் சலாத்துல தான் இருக்கு. சலாத் ஒரு தனி விஷயம் என்று ஏற்கனவே நிறைய தான் சொல்லியிருக்கின்றேன். இந்த குர்ஆன் நீங்கள் ஓதி சலாத்தையும் நிலைநிறுத்த வேண்டும். அது முதல் 2வது சூறாவுல 3வது ஆயத்திலேயே போட்ட ஆண்டவன். மறைவானவற்றுமே நம்பிக்கை கொள்வார்கள். அடுத்தது சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். அந்த 5 விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் சலாத் மட்டும் தான் தனியா நிக்குது. மத்த எந்த விஷயமும் அதுல கிடையாது. இபாதத்து கிடையாது. தக்வா கிடையாது அதுல. விஷயத்த சொல்றேன். தஸ்பீஹ் கிடையாது. இப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஆண்டவன் செய்ய சொல்றானோ, எதுவுமே தர்மம் கிடையாது. ஜக்காத் இருக்குது. தர்மம் கிடையாது. எல்லா 5 விஷயத்துல
ஒரு விஷயம் சலாத். மத்த விஷயங்கள் எல்லாம் குர்ஆன் முழுவதும் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த 5ல ஒண்ணு முக்கியமானது சலாத். சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். 2வது ஆயத். இப்போ இந்த சலாத்துக்கு அழைக்கப்படும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு மனிதன புனிதனாக்குறது. மனிதன குர்ஆன் கையுமா இருந்து அல்லாஹை எப்படி தரிசிப்பது, அல்லாஹை எப்படி அணுகுவது, எப்படி அல்லாஹ் அறிந்து கொள்வது என்ற விஷயங்கள் எல்லாம் சலாத்துல தான் இருக்குது. எப்படி அல்லாஹ்வுடன் பேசுவது, எப்பொழுது அல்லாஹ் நம்முடன் பேசுவான் என்ற விஷயங்கள்லாம் சலாத்துல தான் இருக்கு. நீங்க அல்லாஹ்வுடன் பேசிய பிறகு தான் அல்லாஹ் உங்க சலாத்தை கற்றுத் தருவான்னு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் 8:2ல. ஆகவே இந்த சலாத் விஷயத்துக்கு அளிக்கப்பட்டால் விளையாட்டாகவும் பரிகாசமாக எடுத்துக் கொள்கின்றார்கள் அவர்கள். காரணம் அறிவில்லாத மக்களாக இருக்கின்றார். அறிவில்லாத மக்கள். காரணம் எந்த அறிவும் இல்லாத மக்கள் உலக அறிவை வைத்துக் கொண்டே இவர்கள் வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த சலாத்து ஒரு விஷயம். இந்த என்டையர் குர்ஆன் ஒரு விஷயம். அதுல ஏற்கனவே சொல்லிட்டேன் 170ல 70 நினைக்கிறேன். 170ல இல்ல அ ஸ் 170 தான் காக்கா. 7வது சூறாவா? 4வது சூறாவா? 170 தான் காக்கா 7வதுல. ஆ அந்த 7வதுல 170 திரும்பி எத்தன தடவ பார்த்தாலும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குது. இப்ப 7ல 170 எடுத்து பார்த்துக்கிறங்க. அதுல கிளியரா அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் சலாத்தையும். பாருங்க படிங்கம்மா அத. எவர்கள் வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டும் சலாத்தையும் நிலைநிறுத்துகிறார்களோ ம். அத் நல்லோர்களின் கூலியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். வேதத்தை உறுதியாக பற்றிப் பிடித்துக் கொண்டும், வேதத்திலே உள்ள ஸலாத்து வரும். ஜக்காத் வருது, தர்மம் வருது, இபாதத் வருது, தஸ்பீஹ் வருது, ருக்கு, சுஜூது எல்லாம் வருது. ஸிக்ர் எல்லாம் வருது. இருப்பினும் தனியா சலாத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்றான் ஆண்டவன். வெளிய எடுக்குறான். எடுத்து வேதத்தை நிலைநிறுத்திக் கொண்டும், சலாத்தையும் நிலைநிறுத்துகிறார்களோ எழுதிக்கிறங்க. சலாத்து தனி விஷயம். என்டையர் புத்தகம் ஒரு தனி விஷயம் எழுதிக்கிறங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த மாரி அல்லாஹ் சொல்றானே, அப்ப சலாத்துன்னா என்னவாக இருக்கும் என்று நீங்க சிந்திக்க வேண்டும். சலாத்துன்னா என்னவாக இருக்கும் என்று நீங்க சிந்திக்க வேண்டும். இந்த சலாத்த உங்க கற்றுத் தர்றதுக்கு அல்லாஹ் உங்களுடன் ஸிக்ரில் பேசுவான் என்று 8:2 சொல்லிட்டேன். நிறையவே சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கின்றது. நீங்க மறந்து விடுகின்றீர்கள். மறக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுடன் பேசும் பொழுது உங்கள் இருதயம் பயந்து அடங்கிவிடும். இதிலிருந்து தான் சலாத் உருவாகின்றது. சலாத் உருவான பின்னர் 8:3 பிரகாரம் இவர்கள் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். ஆகவே இப்போ இந்த முக்கியமான விஷயம் இன்னைக்கு கேட்பாரற்று கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேச்சு விளையாட்டும் வேடிக்கையும் போயிடுச்சு. அப்படி இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதேயாம். அறிவே இல்லாத மக்களாக. அறிவே இல்லாட்டி என்ன அர்த்தம்? சிந்திக்கவே மாட்டான் என்று அர்த்தம். அறிவுள்ளவன் மட்டும்தான் சிந்தனை சக்திய உபயோகிப்பான். சி சிந்தனையில் இறங்குவான். அறிவில்லாதவனுக்கு சிந்தனை என்னவென்றே தெரியாது. அவனுக்கு கதை முடிந்தது. அல்லாஹ் சொல்றான், அறிவில்லாத மக்களாக இருப்பதினால் தான் இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு புரியாது. விளையாட்டு போக்கிலேயே, வேடிக்கையான போக்கிலேயே, பரிகாசமாக போட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்னையும், என் ரசூலையும், என்னுடைய குர்ஆனையும் என்று அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகின்றான். 59 வேதம் உடையவர்களே, ம். அல்லாவின் மீதும் எங்கள் மீது இறக்கப்பட்டதின் மீதும் எங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டவை மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்பதை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் எங்களை பழிக்கவில்லை. ம். என்னைய திட்டுறீங்க, கேலி பண்றீங்க, பழிக்கிறீங்க. நாங்க என்ன செஞ்சோம்?
உங்களுக்கு முன் இறக்கப்பட்ட அந்த 2 வேத புத்தகத்தையும், இந்த புத்தகத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இதைத் தவிர வேறு எந்த காரியமும் தப்பான காரியம் செய்யவில்லை. இதற்காக எங்கள படிக்கிறீங்க, திட்டுறீங்க எங்கள என்று மக்கள் இந்த காஃபிர்களிடம் சொல்லுகின்றார்கள். நிச்சயமாக உங்களில் பெரும்பாலோர் ஃபாசிக் பாவிகளாக இருக்கின்றீர்கள் என்று நீர் கூறுவீராக. நிச்சயமா உங்கள் பெரும்பாலும் ஃபாசிக்காவா இருக்கிறீங்க. பாவிகளா இருக்கிறீங்க பையன் அனைவரும். எதுவுமே புரியாத, எதுவுமே விளங்காத மக்களா இருக்கீங்க பையன் அனைவரும் என்று இந்த அரபி மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார், ரசூலும் சொல்லுகின்றார். 60 அல்லாவிடமிருந்து இதைவிட கெட்ட பிரதிபலனை அடைந்தவர்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? எவரை அல்லாஹ் சபித்து இன்னும் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானே, அவர்களும் ஷைத்தானை வழிபட்டவர்களும் தான். இப்போ அல்லாஹ் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். என்ன விஷயம் அது? ஒரு கூட்டத்தினரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினான் அல்லாஹ் சொல்லிய ஒரு கட்டுப்பாட்டை மீறியதா சபித்த கூட்டம் அது. அப்போ அடுத்து படிங்க. இதை விட கெட்ட பிரதிபலனை கூறட்டுமா? படிங்க. எவரை அல்லாஹ் சபித்து இன்னும் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானே, அவர்களும் அந்த கூட்டத்தினர் ஷைத்தானை வழிபட்டவர்களும் தான். ஷைத்தான் இருக்குதுங்க. தாவத்துன்னா ஃபால்ஸ் டெய்ட், தாக்கூத்துன்னு போட்டிருக்குது. அதாவது பொய்யான தெய்வங்களை வழிபட்டார்கள். அப்போது ஷைத்தானுக்கு பதிலா பொய்யான தெய்வங்களை வழிபட்டவர்கள். படி. அவர்கள் தாம் மிகவும் தாழ்ந்த நிலையினர், வழியில் இருந்தும் தவறியவர்கள் என்று நீர் கூறுவீராக. தாழ்ந்து கீழ்த்தரமானவங்க, வழியிலிருந்தும் தவறிகள் இந்த கூட்டம் தான் என்று மவியை நீ இவர்களிடம் கூறுவீர்களாக. 61 இவர்கள் உங்களிடம் வந்தால் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். கொஞ்சம் இந்த மக்கள் நபியை பார்க்க வர்றாங்க, என்ன பயான் பண்றாரு கேட்க வர்றாங்க. வந்தா என்ன சொல்றாங்க? நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ரசூலை பார்த்து சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நிராகரிப்புடன் தான் வந்தார்கள். என்ன சொன்னாலும் நம்ப கூடாதுப்பா, எல்லாத்தையும் நிராகரிச்சிடணும், பேருக்காக போவோம் என்ற எண்ணத்தோட தான் அவர்கள் வந்தார்கள். இன்னும் அதனுடனேயே வெளியேறினார்கள். அப்படியே வெளியேறினார்கள். வந்த எதையும் கேட்காம ரிஜெக்ட் பண்ணிட்டு, அவங்களோட தர்க்கம் பண்ணிட்டு, காபிராகவே கேட்டுட்டு ரசூல பேச்சு கேட்டு எந்திரிச்சு போயிட்டார்கள். அவர்கள் மறைத்து வைத்திருப்பதை அல்லாஹ் மிகவும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். என்ன மனசுல வச்சுக்கிட்டு வந்தாங்களோ, எதையெல்லாம் ரகசியமா பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே போய் சொன்னாங்களோ, எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். 62 அவர்களில் பெரும்பாலோர் பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் விலக்கப்பட்ட பொருள்களை உண்பதிலும் விரைந்து செயல்படுவதை நீர் காண்பீர். இந்த 3 விஷயங்கள்ல தான் வேகமா செஞ்சிட்டுறாங்கப்பா. பாவம் செய்வதிலும், விலக்கப்பட்டதை உண்பதிலும், எதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், அதையே சாப்பிடுவதிலும் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றாக. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்குது. யாருமே இன்னைக்கு தூய்மையான உணவை சாப்பிடுறது கிடையாது. நேரத்தே சொன்னவங்களுக்கு தூய்மையாக சாப்பிட்றதுக்கு வழி தெரியறவங்களுக்கு அது ஜிக்ர் பண்ணாதான் அந்த உணவு தூய்மையாகும். அந்த ஹலாலான உணவு தையிபாக மாறும், தூய்மையாக மாறும். இதை இன்னும் தூய்மைப்படுத்த தெரியல.
தூய்மை ஆக்கல. காரணம் ஜிக்கர் தெரியாது. ஜிக்கர் வச்சுதான் நீங்க தூய்மை ஆக்க முடியும். எல்லாம் கட்டுக்கெட்டு தறிகெட்டு போய்விட்டது. இந்த கெட்ட விஷயத்தை தான் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு. வரும் நாளைக்கு வரும். நாளைக்கு பக்ரீத் பண்டிகை வரும். நாளைக்கு இது இந்த ரம்ஜான் பண்டிகை வரும். என்ன செய்வீங்க எல்லாரும்? நீங்க தூய்மை சாப்பிடுறீங்க? கிடையாது. இதை விளக்கப்பட்டதிலேயே வேகமா விரைந்து செல்கின்றார்கள். படிங்க. அவர்கள் செய்வதெல்லாம் தீமையே தாம். நீங்க செய்யற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே குரான் வளர்க்குறீங்க. இப்ப எது செஞ்சாலும் என்ன எல்லாம் ஒண்ணுதானே. 63 அவர்கள் பாவமான வார்த்தைகளை கூறுவதில் இருந்தும் விலக்கப்பட்ட பொருள்களை அவர்கள் உண்பதில் இருந்தும் மேதைகளும் குருமார்களும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? அந்தந்த புத்தகம் இறங்கிய சமயத்தில் அதை ஓதி சில மனிதர்கள் உண்மையோடு இருந்தார்கள். வேத குருமாக இருந்தார்கள். எது இருந்தார்கள்? தௌராத்திலும் இருந்தார்கள். இன்ஜிலும் இருந்தார்கள். அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா? இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பான்னு தடுத்திருக்க வேண்டாமா? ஏன் தடுக்க முடியாத காரணம், அவங்க ஒரு ஆள் 2 ஆளு முழுமையா நம்பிட்டாங்க. இன்ஜில் வேதத்தை நம்பிட்டாங்க. தௌராத்த நம்பிட்டாங்க. அந்த ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? ஒரு அவங்க கொண்டு போட்டுருவானுங்க. தடுத்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த மாதிரி தப்பான போறாங்கல்ல, கிறிஸ்துவ மக்களும், யூதர் மக்களும் போறாங்கல்ல, அவங்க நிறைய வேத குருமார்கள் படித்தவங்க இருக்கிறாங்கல்ல, இதை தடுத்திருக்க வேண்டாமா? இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா சொல்லியிருக்க வேண்டாமா? என்று அல்லாஹ் கேட்கின்றான். இவர்கள் செய்வதெல்லாம் தீமையே தாம். ம். ம். 64 அல்லாவின் கை கட்டப்பட்டிருக்கிறது என்று யூதர்கள் கூறுகிறார்கள். ம். அவர்களுடைய கைகள் தாம் கட்டப்பட்டுள்ளன. ம். இவ்வாறு கூறியதின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாவின் கை கட்டிப்பட்டு கிடக்குதுப்பா. அவன் ஒண்ணும் செய்ய முடியாது தெரியுமா? என்று யூதர்கள் சொல்றான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்போ? அதுக்கு பதிலா? அவர்களுடைய கைகள் தாம் கட்டப்பட்டுள்ளன. அவர்கள் கை தான் கட்டி வச்சிருக்கிறேன். ஒழுங்கா செய்யுங்கன்னு சொல்றேன். ஒழுங்கா செய்ய முடியாது நிக்கிறாங்க. கட்டப்பட்டு உள்ளது என்றால் இந்த மாதிரி சட்ட திட்டங்களையும், அறிவுரைகளையும் நான் சொல்லியிருக்கின்றேன். இது நடக்கணும்னு. நடக்கலாம். கைய கட்டி அநியாயம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கையோ இவ்வாறு கூறியதன் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். இந்த மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகற்ற அன்புடையோன் அள்ளி அள்ளி தரக்கூடியவனை இப்படி சொன்னதுனால அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ம். அல்லாவின் இரு கைகளோ விரிக்கப்பட்டே இருக்கின்றன. எப்பொழுதும் விரித்தே இருக்கின்றன அல்லாஹ்வுடைய கைகள் உங்களுக்காக. அதுக்கு ஆயத் சொல்ல முடியுமா? இப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. கஷ்டம் இல்ல. வேற ஆயத்த படிச்சா புரிஞ்சுக்கிருவீங்க. அவன்தான் வானங்களையும், பூமியையும் படைத்து அருட்கொடைகளை நிரம்பச் செய்து, உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதை நீங்கள் அறியவில்லையா? பார்க்கவில்லைங்க. ஏற்கனவே குடுத்தாச்சு. எல்லாம் குடுத்துட்டேன். பிரிச்சாச்சு. எதுவும் வச்சுக்கல. அவ்வளவையும் குடுத்தேன். வானங்கள் 7 வானங்கள், பூமி அனைத்து விஷயங்களையும் நான் உங்களுக்காக நான் அர்ப்பணிச்சு விட்டேன், கொடுத்து விட்டேன். இதை நீங்க அறியவில்லையா? இந்த ஆயத்து மூலமாக அல்லாஹ்வின் கை விரித்தே இருக்கின்றன என்று பக்கத்துல இந்த ஆ 30 31, 20 எழுதியிருங்க. 31, 20 எழுதியிருங்க. ம். தான் நாடியவாறு கொடுக்கின்றான். ம். ம். மீது இறைவனால் இறக்கப்பட்டது. அவர்களை அவர்கள் அநேகரில் வரம்பு மீறுதலையும் நிராகரிப்பையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. இப்போ இந்த குரானே உங்களுக்கு இறக்க நபியே. ஆனா இந்த விஷயத்த நீங்க மக்களுக்கு சொல்ல அவங்களுக்கு திமிரும், வரம்பு மீறுதலும், நிராகரிப்புமே அதிகமாகிருச்சு. எத சொன்னாலும் ரிஜெக்ட் பண்றது. எத சொன்னா வரம்பு மீறுறது. இந்த வரம்பின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால், அந்த வரம்புக்கு விரோதமாக நடக்கிறது. இவ்வாறு அதிகப்படுத்துவா ஆகிவிட்டது. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்கப் போவதும் கிடையாது. வரம்பு மீறுதலையே தன்னுடைய தொழிலாக வைத்துக் கொண்டார்கள். ம். ஆகவே அவர்களிடையே பகைமையையும் வெறுப்புணர்ச்சியையும் இறுதி நாள் வரை நாம் போட்டு விட்டோம். இப்ப அவர்களிடையே
வெறுப்பையும் பகைமை இறுதினாவரையும் போட்டுவிட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் பகைமை இறுதினாள் வரை. அந்த கூட்டத்துக்குள்ளேயே பகைமையும் எதிர்ப்பும் அவங்களுக்குள்ளே கொண்டு போட்டுவிட்டோம். ஆகவே இனி அவர் உங்கள் வரமாட்டார்கள். உங்க பேச்சை கேட்க மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ் விரோதமா நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலேயே அவர் மாறிவிட்டார்கள். இனி அவர் மாற்ற முடியாது, திருத்த முடியாது. அவர்கள் யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம் அதனை அல்லாஹ் அணைத்து விடுகிறான். இப்போ அந்த காஃபிர் கூட்டம் உங்களுக்கு விரோதமாக சண்டையோ, சச்சரவோ, யுத்தத்தை எல்லாம் செய்யணும் என்று ஆரம்பம் செய்யும் பொழுது, அந்த மாரி எண்ணங்கள் அவருக்கு வரும் பொழுது, அல்லாஹ் அவங்களை காப்பாற்றுவதற்காக அந்த யுத்த நெருப்பை அணைத்துக் கொண்டே இருக்கின்றான். அவர்களுக்கு பயத்தை காட்டி, அவர்களுக்கு நஷ்டத்தை காட்டி, சண்டை ஆரம்பிக்க எண்ணத்தில் இருக்கும் பொழுது, அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். உங்களை காப்பாற்றுவதற்காக யுத்த நெருப்பை மூட்டும் போதெல்லாம், உங்களுக்கு விரோதமாக நடக்க தீர்மானிப்பு எல்லாம் அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். இன்னும் அவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றனர். இவர்கள் பூமியில் குழப்பம் செய்து கொண்டே திரிகின்றார்கள். இவங்க நல்லா தெரியும். அந்த குழப்பம் எதில ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, அந்த குழப்பத்துக்காக அவங்க பள்ளிவாசலை கட்டினார்கள்ன்னு நிறைய சொல்லிட்டேன். 9ல 107 சொல்லியாச்சு. 9 107 பிரகாரம் எல்லா அநியாயம் பண்றதுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆக குழப்பம் செய்றது தான் ஒரு தொழிலு, வேலை. இன்னைக்கு அந்த குழப்பத்த மேலோங்கி நிக்கிறாங்க இன்னைக்கு. குழப்பம் செய்வது எந்த குறையும் இல்லாம, அன்னைக்கு செஞ்ச 1, 2 தான். அந்த 1, 2 இன்னைக்கு லட்சக்கணக்கு, கோடிக்கணக்குல ஆயிடுச்சு குழப்பத்த. ஒவ்வொரு நாளும் குழப்பத்த செய்வதிலேயே அதற்காக வசூல் பண்ணிக்கொண்டு, நிதி திரட்டிக் கொண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே தொழிலா போச்சு அவங்களுக்கு. இந்த குழப்பவாதிகளை யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்க வேலையே மாறி போச்சு, விஷயம் மாறி போச்சு. அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். இந்த குழப்பக்காரர்களை நேசிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டான். இன்னைக்கு நல்லா நேசிக்கல. எல்லாத்தையும் கைவிட்டுட்டான். கைவிட்டதுக்காக அள்ளி அள்ளி பணத்தையும், செல்வத்தையும் அள்ளி குடுத்துட்டான். நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பான்ட்டு. அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ம். 65 ம். வேதமுடையவர்கள் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டு தக்வாவுடன் நடந்தார்களானால் நிச்சயமாக நாம் அவர்களுடைய பாவங்களை அவர்களை விட்டும் மன்னித்து அவர்களை இன்பங்கள் மிகுந்த சுவனபதிகளில் நுழைய வைப்போம். ம். இந்த மாரி நடந்தா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். 66 இன்னும் அவர்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் இன்னும் தம் இறைவனிடத்தில் இருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நிலைநாட்டியிருந்தால் அவர்கள் மேலே வானத்தில் இருந்தும் தம் பாதங்களுக்கு அடியில் பூமியில் இருந்தும் புசித்திருப்பார்கள். இப்ப யாருப்பா செய்தது இத? தௌராத்தையும், இன்ஜீலையும் உமக்கு அருளப்பட்ட இப்ப கையில வைத்துக்கொண்ட குரானை 3யும் படித்து, அதை சிந்தித்து, அதன் மீது ஈமான் கொண்டு, அது சொல்லியபடி நடந்திருந்தால், இந்த 3 கித்தாபையும் படித்து அதன்படி நீங்க நடந்திருந்தால், வானத்திலிருந்தும், பூமியிலிருந்தும் நீங்கள் புசித்திருப்பீர்கள். வானத்துள்ள சாப்பாடா? பூமியிலிருந்தும் சாப்பாடா தர்றேன். நீ எந்த கஷ்டமும் அடைய தேவையில்லை. உங்க அனைத்துக்கும் எந்த குறையில்லாம உணவும், நிம்மதியான வாழ்க்கையும், சந்தோஷமான வாழ்க்கையும் உங்களுக்கு தந்திருப்பேன். இப்போ யார் செய்றது? செஞ்சவன் ஒருத்தன் கிடையாது. அன்னையிலேருந்து இன்னைக்கும் கிடையாது. ஏட்டு பார்த்ததும் கிடையாது. 2 புத்தகமும் கிடையாது. 3ஆம் புத்தகம் கையில இருக்கு. அத தொடுறதும் கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நீங்களே முடிவு செய்துக்கலாம். சொல்ல அவசியமே கிடையாது. இந்த அல்லாஹ் கிளியர் கட்டா சொல்லிட்டான். இந்த 3 புத்தகத்தையும் படித்து, அதன்படி நீங்கள் நடந்திருந்தால், உங்களுக்கு வானத்திலிருந்தும், பூமியிலிருந்தும் புசித்திருப்பார். சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க இறக்குற வரை சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இல்லை. அந்த பாக்கியம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று. ம். அவர்களில் சிலர் தாம் நேர் வழியிலுள்ள சமுதாயத்தினராய் இருக்கின்றனர்.
அவர்களில் சிலர்தான் நேர் வழியில் உள்ள சமுதாயத்தினராக இருக்கின்றார்கள் என்று குர்ஆன் என்னைக்கு இறங்கியதோ, அன்னைக்கு 7, 8, 10 பேர் இருந்திருப்பாங்க. அந்த மக்கள தான் மென்ஷன் பண்றான் இந்த குர்ஆனில். 1400 வருஷத்துக்கு முந்தி இறங்கின குர்ஆன் இது. அப்போ இறக்கப்படும் சமயத்தில் ஒரு 7, 8 பேரு இந்த 3 கித்தாபையும் பின்பற்றக்குள்ள இருந்திருந்தார்கள். அப்படி ஆண்டவனே சொல்றான். அப்ப இருந்திருந்த 3 கித்தாபையும் இறக்கி படிச்சவங்க, அறிவாளிகள், மேதைகள், குருமார்கள் இருந்திருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இப்ப இருக்கிறார்கள். ரசூல் இருக்கின்றனர். அப்போ நம்ம இருக்கிறத யார் நம்ம சொல்லுவான்னு தெரியாது. நம்ம நடக்கிறோமா இல்லைன்னு தெரியாது. நம்ம தௌராத்தையும் பார்க்கல, இன்ஜீலையும் பார்க்கல. இந்த புத்தகத்தை கையில இருக்க புத்தகத்தை ஒண்ணும் சரியா பார்க்கல. இப்ப நம்முடைய கதி என்னன்னு நீங்க பார்த்துக்கங்க. ம். அவர்களில் பெரும்பாலோர் செய்யும் காரியங்கள் மிக கெட்டவையே ஆகும். அவர்களில் பெரும்பாலோர் செய்யும் காரியம் மிக கெட்டவையாக இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு விரோதமாக இருக்கின்றன. குர்ஆனுக்கு வரம்பு மீறுதலாகவே இருக்கின்றன. ம். 67. தூதரே, உம் இறைவனிடமிருந்து உம்மீது இறக்கப்பட்டதை எடுத்து கூறிவிடும். தூதரே, நபியே, ரசூலே, உம் இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்ட இந்த ஆயத்துக்களை, வேதத்தை மக்களுக்கு ஒழுங்காக எடுத்து கூறிவிடும். ஒண்ண கூட பாக்கி வைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு என்ன அறிவிச்சேனோ, அப்படியே மக்களுக்கு சொல்லிருங்க. நீர் செய்யாவிட்டால் அவனுடைய தூதை நீர் நிறைவேற்றியவராக மாட்டீர். அப்படி நீங்க செய்யாம இருந்தீங்கடா, நபியே, நான் சொன்ன விஷயத்தை எதுக்கு மாறுபடாமல் நீங்க செய்யாம இருந்தால், என்ன சொல்றான் ஆண்டவன்? அவனுடைய தூதை நீர் நிறைவேற்றியவராக மாட்டீர். ம். தூதுச் செய்திகளை நிறைவேற்றாத மனிதராக நீர் ஆகிவிடுவீர்கள். உங்களை எதற்காக நான் படைத்தேனோ, எந்த விஷயத்துக்காக தூதராக நான் தேர்ந்தெடுத்தேனோ, அந்த விஷயத்தை நீ ஒழுங்காக செய்தவராக இருக்க மாட்டீர். நான் சொன்னதை சொல்லாமல் இருந்தால். அல்லாஹ் உம்மை மனிதர்களிலிருந்து காப்பாற்றுவான். அல்லாஹ் உம்மை மனிதர்களிலிருந்து காப்பாற்றுவான். எந்த மனிதனும் உங்களை தொட முடியாது. உங்ககிட்ட நெருங்க முடியாது. அப்ப நெருங்கினாலும் நீங்க தான் வெற்றி அடைவீர்கள். நான் காப்பாற்றுவேன். இந்த காப்பாற்று வாக்கியத்தை நாமும் அடைய வேண்டும். இறைவனே, எங்க நபிக்கு சொன்னது பிரகாரம் நீயும் எங்களையும் காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடம் நாம் எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. எந்த தீங்கு வந்துடாம காப்பாத்திக்க யா அல்லாஹ் எங்கள. எந்த நஷ்டம் வந்துடாம காப்பாத்திக்க யா அல்லாஹ். எந்த அசம்பாவிதமும் நிகழ்ந்துடாம காப்பாத்திக்க இறைவனே, எங்க வாழ்க்கையை பார்த்துக்க யா அல்லாஹ் என்று எப்பொழுதுமே அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டான், "வகால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜிப் லக்." உங்கள் இறைவன் சொல்லுகின்றான், துஆ செய்யுங்கள், நான் பதில் அளிக்கின்றேன். அப்போ துஆ செய்யறதுக்கு அல்லாஹ்வை தெரிந்திருந்தால் தான், புரிந்திருந்தால் தான் நீங்க துஆ கேட்க முடியும். நீங்க துஆ கேட்டீங்கன்னா, ஆண்டவன் உங்களுக்கு பதிலளிக்கிறேன்னு சொல்றான். வகால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜிப் லக். படி. நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிக்கும் கூட்டத்தாரை வழியில் செலுத்த மாட்டான். இப்படி நிராகரிச்சு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் வழி தவறியாச்சு. இப்ப குர்ஆன் தொட முடியாம போயிடுச்சு. இப்ப எப்படி வழிய காட்டுவான்? நீ தான் நிராகரிச்சுட்டிய. குர்ஆனை ஓத மாட்டேன் என்கிறாய். நான் உனக்கு என்னத்த சொல்லி தர்றது? ஒண்ணும் வழி நான் செலுத்த முடியாதுப்பா. நான் உன்னை கைவிட்டு விட்டேன். ம். 68. ம். வேதம் உடையவர்களே, நீங்கள் தௌராத்தையும் இன்ஜீலையும் இன்னும் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றையும் நீங்கள் கடைபிடித்து நடக்கும் வரையிலும் நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களாக இல்லை என்று கூறும். என்னப்பா? ஒரே போட போட்டான்ப்பா ஒரே ஆயத்துல. நீங்கள் இந்த தௌராத்தையும், இன்ஜீலையும்
உங்கள் இறக்கப்பட்ட குர்ஆனை கடைப்பிடித்து நடக்காதவரை நீங்கள் எதிலும் சார்ந்தவர்கள் கிடையாது. அதே போல தான் குரங்கெல்லாம் பன்றிகளா ஆக்கினானே, அந்த கூட்டத்த சேர்ந்தாச்சு. இப்போ பார்த்துக்கிருங்க. இப்ப 68வது ஆயத்து எவ்வளவு முக்கியமான ஆயத்து. 66வது ஆயத்து எவ்வளவு முக்கியமான ஆயத்து நீங்க பார்த்துக்கணும். இன்னும் சொல்லிட்டேன் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. இந்த 3 புத்தகத்தை நீ படித்து, அதன்படி நடக்காத வரை, நீ எதிலும் சார்ந்தது கிடையாது. எந்த ஆடும், மாடும், மிருக ஜென்மம் எதுலயும் சார்ந்தது கிடையாது. மனித குலத்தையும் சார்ந்தது கிடையாது. மிருக குலத்தையும் சார்ந்தது கிடையாது. நீ தொலைஞ்சு போன்னு அர்த்தம். நீ தொலைந்து போய் விட்டாய் என்று. இப்போ நீங்க எல்லாம் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன உங்களுக்கு இத பத்தி என்ன பயம்ன்னு சொல்லுங்களேன்? என்ன பயம் வந்துச்சு? ஒரு பயம். நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன செய்ய போறீங்க? படிச்சாச்சுப்பா. நான் என்னப்பா செய்ய போறீங்க? படிச்சு முடிச்சாச்சு. இப்ப மீட்டிங் முடிஞ்சோனே என்ன செய்ய போறீங்க? நம்ம நம்ம நிலைமை பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ நான் இன்னும் ஓதுறதுக்கு தயாராகல. இது நல்ல விஷயங்க. இந்த மாரி உண்மைன்னு ஒண்ணு நம்ப இல்ல. உண்மைய நம்பிட்டீங்கன்னா, நிச்சயம் பயமும், கவலையும் வந்துரும். கதிகலத்து போய்விடும். அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமும் செம்மட்டு அடிக்குமா அடிக்கும். இந்த மாரி இருக்குதே, நான் செத்தா நரகமாச்சே என்று எப்போதும் பயந்தே இருப்பான். அந்த எண்ணம் இல்ல. பயம் அல்லாஹ் பற்றுவன் தக்குவா அடையல. தக்குவா அடைஞ்சவர்களுக்கு தான் இந்த குரான் சொல்லிட்டான். ஹுதல்லில் முத்தகின். முத்தகின்களுக்கு இந்த புத்தகம் வழிகாட்டி என்று ஆரம்பம் செஞ்சுட்டான் 2, 3ல. 2, 2ல. இப்ப என்ன செய்ய போறீங்க? பயம் இருந்தா தானப்பா நம்ம இந்த 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 விஷயத்துக்கு என்ன செய்யலாம்ன்னு அட்லீஸ்ட் யோசிப்பீங்க. என்ன செய்ய போறீங்க? 3 கித்தாப் என்ன போறீங்க? அந்த 3 கித்தாப் வரையறதுக்கு தான் 7ல 157 உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அதுக்கு இன்னும் பதில் வரவில்லை. 7ல 157 சொல்லி காட்டினேன். இந்த 3 கித்தாபை யார் அடைவார்கள்ன்னு சொல்லி காட்டினேன். நீங்க அதுக்கு இன்னும் அத புரிஞ்சுக்கல நீங்க. அந்த ஆயத்தையே நீங்க புரிஞ்சுக்கல. இப்ப என்ன பண்றதுன்னா, படிங்க 7ல 157. எவர்கள் எழுதப் படிக்கத் தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ கொஞ்சம் நிறுத்துங்க. அவர் இப்போ எழுத படிக்க தெரியாத உம்மி நபி பின்பற்றுகிறாரோ, அவர்தான் 5:67ல மக்களுக்கு சொல்றார். அல்லாஹ் சொல்லி பிறகு எடுத்து ஓதுறார். சொல்லி காட்டுகின்றார். இந்த நபியை எவர் பின்பற்றவில்லையோ படிங்க. தூதரை பின்பற்றுகிறார்களோ ம். அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சீலிலும் இவரைப் பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இவ்வளவுதான்ப்பா நான் கேட்டேன் உங்களுக்கு. வேற எதையும் கேட்கல. இந்த ஒரு 4 லைனுக்கு தான் அர்த்தம் கேட்டேன் உங்களுக்கு. இப்ப கேட்டு இது 3 நாள் 5 மாதம் மாசம் ஆயிடுச்சு. இதுவரையும் அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, பதிலும் இல்ல, எந்த எண்ணமும் இல்ல, செயலும் இல்ல. அப்படி இப்ப இருந்தீங்கன்னா, எப்படி நமக்கு வருது? இந்த மாரி விஷயம் இருக்குதே, இது என்ன விஷயம்? ஏது விஷயம்ன்ட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல. இன்னும் அத பத்தி மறந்தாச்சே. இப்படி ஒவ்வொரு வாரமும் சொல்றதெல்லாம் மறந்து போயிட்டே இருந்தா, எப்படி எப்ப நீங்க போவீங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. இது சாதாரண விஷயம். ரொம்ப ஈஸியா போட்டிருக்குது அந்த 4 லைன்ல. இதுக்கு இது அர்த்தம் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன ஓதுறோம்? நீங்களே உங்க சிந்திச்சுக்கிருங்க. படிங்க அடுத்து படிங்க. இப்போ இந்த 3 கித்தாபை நீ நம்பி நடக்காத வரை, இதுல தங்களிடம் உள்ள தௌராத்திலும், இன்ஜீலும் இவரைப் பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள்ன்னு போட்டோம். தங்களிடம் உள்ள அதான் அர்த்தங்க. தங்களிடம் உள்ள தௌராத்திலும், இன்ஜீலும் இவரைப் பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள்ன்னு 7:157ல படிச்சீங்க. இவரைப் பற்றி, நபியைப் பற்றி. நபியைப் பற்றி இன்ஜீலும் எழுதியாச்சு. தௌராத்தும் எழுதியாச்சு. அந்த 2 சொன்னது தான் இந்த நடந்துருச்சு. குர்ஆன் புக்கு மூலம் நடந்துருச்சு. சொன்ன ஆளும் வந்துட்டார். கதை முடிஞ்சிருச்சு. ஆனா, குர்ஆன் தொட்டதும் இல்ல, ஓதுனதும் இல்ல. அந்த 2யும் நீங்க இறக்குனதும் கிடையாது. நம்ம யாரும் இறக்குனது கிடையாது. நம்ம என்ன செய்ய போறோம்? நீங்களே சொல்லுங்க. நம்ம என்ன செய்றது? எதிலும்
நீங்க இதுல எதிலும் சார்ந்தவர்கள் கிடையாது என்று 5:68 தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப நம்ம எதிலும் சாராம உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் சொன்ன வாக்கின் பிரகாரம் இப்ப நம்ம வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கிருங்க. நீ எதிலும் சார்ந்தது கிடையாது நீ. உன் கதை முடிஞ்சிருச்சு. நீ மனுஷனும் கிடையாது, மிருகம் கிடையாது. அப்படின்னு பதில் சொல்லிட்டான். மறைமுகமா சொல்லிட்டான் ஆண்டவர். இப்ப உங்களுக்கு என்ன மனசுல பயம் வந்துச்சா? இத பத்தி மேற்கொண்டு சிந்திச்சு விஷயத்த சொல்லணும், எடுக்கணும் அப்படின்னு ஆசை வருதா? அதுதான் இல்ல. படிங்க. எதுவும் சார்ந்தவர் இல்லை. அப்புறம் மேலும் உம் இறைவனால் உம்மீது இறக்கப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு நிராகரிப்பையும் வரம்பு மீறுதலையும் நிச்சயமாக அதிகப்படுத்துகிறது. அதிகப்படுத்துகிறது. இந்த வரவு மீறுதலையும், நிராகரிப்பையும், காஃபிர் தனத்தையும் அதிகப்படுத்துகிறது. இன்று வரை அதிகப்படுத்திக் கொண்டே போய்க் கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை வேகமாக அதிகப்படுத்தப்பட்டது. வேகமாக போயிட்டு இருக்குது. அதிகப்படுத்துது. இது குர்ஆனுக்கு விரோதம் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேகமாக அதிகரித்துக் கொண்டே போகின்றது என்று உலகம் முழுவதும். ஆகவே நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்காக நீர் கவலைப்பட வேண்டாம். எனவே இந்த கூட்டத்தை மறந்து விடுங்க. இவர்களுக்காக நீ கவலைப்படாதீங்க. இவர்களுக்கு நரகம் நிச்சயமாகிவிட்டது. இவரை பற்றி நீ கவலைப்படாது என்று ரசூலுக்கு அல்லாஹ் அட்வைஸ் பண்றான். 69 மூமின்களிலும் யூதர்களிலும் சாபியூன்களிலும் கிறிஸ்தவர்களிலும் எவர்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எவ்விதமான பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னைக்கு உலகத்துல நிறைய மதங்கள், ஜாதிகள் இருக்கின்றன, சமயங்கள் இருக்கின்றன. யார் இருந்தாலும் கவலை இல்லை. நீங்க மூமினா இருக்குன்னு சொல்றீங்களா? சரி. நீங்க கிறிஸ்தவரா இருக்குன்னு சொல்றீங்களா? சரி. நான் யூதனா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? சரி. நீங்க சாபியன்கள் இருக்கிறீங்களா சொல்றீங்களா? அதை பத்தி கவலை இல்லை. இந்த 4 கூட்டத்திலும் எவர்கள் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் கண்டுபிடித்து அவனுக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான்? இந்த 4 பேரில் எவர் மூமினாக இருந்து அல்லாவின் வழியை பின்பற்றி இந்த குர்ஆனை பின்பற்றி நடக்கின்றார்களோ படிங்க. அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தான் உங்களுடைய இறைவன், உண்மையான இறைவன், ஒரே ஒருவன் நான் தான். மேலும் இறுதி நாள் நிச்சயமாக உண்டு. இந்த இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எவ்விதமான பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு பயமும் இல்லை, துக்கப்படவும் மாட்டார்கள். பயமும் துக்கமும் தான் ஒருவனை அவனை நிலைக்குள்ள வைக்கிறது. அவனை உலகத்திலே வாழ முடியாமல் ஆக்குகிறது. ஒவ்வொருவருடைய பயமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய கவலை. இது 2ம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன். இது 2ம் கிடையாது அவங்களுக்கு. யாரு? என் மீது இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்பவர்களுக்கு இந்த 2ம் கிடையாது. பயமும் இல்லை, கவலையும் இல்லை என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். 70 நாம் இஸ்ராயேலின் சந்ததியினரிடம் உறுதிமொழி வாங்கினோம், அவர்களிடம் தூதர்களையும் அனுப்பி வைத்தோம். எனினும் அவர்கள் மனம் விரும்பாதவற்றை தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் தூதர்களில் ஒரு பிரிவாரை பொய்ப்பித்தும் இன்னும் ஒரு பிரிவாரை கொலை செய்தும் வந்தார்கள். அவர்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னப்பா? அவருக்கு பிடிக்காத விஷயம் எதுப்பா சொன்னாரு? இல்ல அந்த தூதர்கள் எல்லாமே ஏதாவது 1ஓ 2ஓ சொல்லுங்க. இந்த வட்டி வாங்குவது.
சொல்லுங்க, உலக சொல்லுங்க. வாழ்க்கைய விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அதுதான் பிரியமா இருக்கு. சரி, சரி. வேற? இந்த வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது உலக வாழ்க்கை சேர்ந்தது தான் வட்டி வாங்கக்கூடாது. இந்த மாரி குடிக்காதன்னு சொன்னாங்க. அதான் குடிச்சாங்களா? குடிச்சிட்டு இருந்தானுங்க. சீட்டாட்டம், குடியாட்டம், தேவையில்லாத ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இந்த உலக வாழ்க்கை ரஜினி சொன்ன மாரி உலக வாழ்க்கை. இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்க. அது அவங்கள முடியாது. நான் இதான் செய்வோம் என்று அவர்களுக்கு நல்ல விஷயம் வர வர எதிர்த்தே இருந்தார்கள். ம். 71. ம். இதனால் தங்களுக்கு எந்த விதமான வேதனையும் ஏற்படாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ம். இது செய்றதுனால ஒரு தப்பும் கிடையாதுப்பா. எந்த வேலையும் வராதுப்பா. இது என்ன தப்பு இருக்குது? இந்த உலகத்த வாழ்றோம், சம்பாதிக்கிறோம், வாழ்றோம். என்ன தப்பு இருக்குது? எந்த வேதனையும் வராது, எந்த நரக வேதனையும் வராது. இவர்கள் சொல்லிய பிரகாரம் நரக நெருப்பம் கிடையாது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டதான் காரணம். ஆகவே அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டார்கள். இன்னைக்கு நம்ம கூட்டம் குருடாவும் போச்சு, செவிடர்கள் ஆயிட்டாங்க. நல்லத பார்க்கவும் மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க, நல்லத கேட்கவும் மாட்டாங்க, செயல்படுத்தவும் மாட்டார்கள் என்ற நிலைமையில் தள்ளப்பட்டு விட்டோம் நாம் அனைவரும். இதற்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். இதற்கு பின்னரு அவர்களை மன்னிச்சாமா அல்லாஹ்? அந்த மூசா கூட்டத்தை மன்னிச்சாமா அல்லாஹ்? பார்த்துக்கிருங்க. இவ்வளவு அநியாயம் பண்ணி மன்னித்தான். அப்புறம் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமே இருந்தனர். ம், ம், அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். ம். இன்னைக்கு இருக்கிறான் இன்னைக்கு வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நம் அனைவரின் செயலையும் இன்று வரை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இஸ்ராயேல் மக்களையும், கிறிஸ்துவ மக்களையும், இந்த குரானை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்காத இந்த மக்களையும் எல்லாவரையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கின்றான். 72. நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈசா தான் அல்லாஹ் என்று கூறுகிறவர்கள் உண்மையிலேயே நிராகரிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள். ம். மரியமுடைய மகன் ஈசா, ஈசா மசீஹ். இவர்தான் அல்லாஹ் தெரியுமா என்று ஈசாவுக்கு இவர்கள் புத்திமதி கூறினார்கள். ஈசா தான் கடவுள் அல்லாஹ். வேறு யாரும் இங்க அல்லாஹ் ஒண்ணும் கிடையாது. இவர்தான் அல்லாஹ் என்று கூறினார்கள். ம். ஆனால் ஈசா கூறினார், இஸ்ராயேலின் சந்ததியினரே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாவை நாபுதுவில் இருங்கள். ம். என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வுக்கே நீங்கள் ஈயாக்க நஅபுதில் இருங்கள் என்று கூறினார். நல்லா புரிஞ்சுக்கிருங்க. ஈசா நபி சொன்னத கேட்டுக்கிருங்க. அல்லாஹ்ன்னு ஒருத்தன் இருக்கான் இறைவன். அவன் தான் என்னுடைய இறைவன், உங்களுடைய இறைவன். அவன் எப்போதும் இபாதத்தில் இருங்க. அவன் மீது இபாதத் எப்போதும் இருங்கள் என்று ஈசா நபி மக்களிடம் பார்த்து சொல்லியிருக்கின்றார்கள். ம். எனவே எவனொருவன் அல்லாவுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக தடுத்து விட்டான். அவனுக்கு அல்லாஹ்வுக்கு இணையாக ஜீசஸ், ஈசாவை கொண்டு வந்தார். இப்படியாக அல்லாஹ்வுக்கு இணையாக எவன் ஒருவன் இணையாக்குகின்றான் அல்லாஹ்வுக்கு பதிலாக, நிச்சயமாக அவன் என்னவாகின்றான்? காஃபிராக ஆகின்றான். ம். அல்லாஹ் சுவனபதியை நிச்சயமாக தடுத்து விடுகிறான். காபிர்களுக்கு சுவனபதி கிடையாது. இப்படி சொன்னவர்களுக்கு, இந்த மாரி நடந்தவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு விரோதமான போக்கை கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கு, அல்லாஹ் அல்லாதவைகளே இதுதான் அல்லாஹ் என்று கூறும் அந்த நிராகரிப்பவர்களுக்கு, அல்லாஹ் சுவனபதி தடுத்து விட்டான். மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே ஆகும். ம். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரிபவர் எவரும் இல்லை. ம். ம். 73. நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாமவன் என்று கூறியவர்கள்
காஃபிர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் ஒண்ணு கிடையாது. 3 பேர். தாய், தந்தை, மகன் என்று 3 கூறியவர்களுக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்ற ஆண்டவன்? அவர்கள் காஃபிராகி ஏ- விட்டார்கள். ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு நாயன் இல்லை. அ- அவர்கள் சொல்வதை விட்டும் அவர்கள் விலகவில்லையானால் நிச்சயமாக அவர்களில் காஃபிரானவர்களை துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும். இந்த மாதிரி பேச்சிலிருந்து விலகாவிட்டால், இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தால், நிச்சயமா துன்புறுத்தும் வேதனை அவர் வந்து அடையும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். 74. இவர்கள் அல்லாவின் பக்கம் திரும்பி அவனிடம் மன்னிப்பு தேட மாட்டார்களா? அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை அறிந்து அல்லாஹ் பக்கம் திரும்பி மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? இந்த மாதிரி தவறான பேச்சு பேசுவதற்கு மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? அப்படி கேட்டிருந்தா அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக கிருபையுடன் இருக்கிறேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கூறியிருக்கின்றான். இப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்கின்றான். 70. மரியமுடைய குமாரர் ஈசா இறை தூதரே அன்றி வேறில்லை. ஈசா நபி அல்லாஹ் அனுப்பிய ரசூலுப்பா, தூதர்தான்ப்பா, அவர் கடவுள் கிடையாதுப்பா என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவருக்கு முன்னரும் தூதர்கள் பலர் வந்து சென்று விட்டனர். ம், இவருடைய தாயார் மிக்க உண்மையானவர். ம், இவ்விருவரும் மற்ற மனிதர்களைப் போல் உணவு உண்பவர்களாகவே இருந்தனர். ம், அவர்களுக்கு நம்முடைய ஆயத்துக்களை கொண்டு எவ்வாறு தெளிவாக்கினோம் என்பதை நீங்கள் கவனிப்பீராக. ம். அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் கவனிப்பீராக. இவ்வளவு சொல்லியும் அவர்கள் தாறுமாறா போறதை நபியே நீர் கவனிப்பீராக. எப்படி அவர் திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் நீர் கவனிப்பீராக. உண்மையை சொல்லக்கூடிய வேதம் வந்துவிட்டது. அவர்கள் சொல்லியிருந்த கூற்று எல்லாம் பொய்யை நிரூபிப்பதற்காக இந்த குரானை மீது இறக்கி அனுப்பியிருந்தோம். அவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதை நீர் கவனிப்பீராக. 76. அல்லாவை அன்றி உங்களுக்கு எந்த தீங்கையோ நன்மையையோ செய்ய அதிகாரம் இல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் ம். என்று நீர் கேளும். எந்த உதவி உங்களால செய்ய முடியாத ஒரு ஒரு வஸ்து, எந்த பாதுகாப்பும் தரக்கூடாத ஒன்று, இதையா நீங்க வணங்குறீங்க? நீங்க அது மூலமா நீங்க வணங்கி கொண்டிருக்கும் உங்க தெய்வத்தின் மூலமாக நீங்க சொல்லுகின்ற கடவுள் மூலமாக என்ன நன்மை அடைந்தீர்கள்? நீங்கள் என்ன நன்மையை அடைந்தீர்கள்? உங்களுக்கு வந்த கஷ்டம், துன்பம், கவலை, வியாதி எல்லாம் போயிருச்சா? நீங்க அல்லாஹ்வுக்கு விரோதமாக எதையோ நீங்கள் இபாதத் செய்றீங்க, வணங்குறீங்க. அது உங்களை காப்பாற்றியதா? உங்களுக்கு உதவி செய்ததா? எந்த வகையிலாவது உதவி செய்ததா? என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் செவியுறுவோனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் செவியுறுவோன், நீ பேச அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் உங்களை பற்றி. 77. வேதம் உடையவர்களே, நீங்கள் உங்கள் தீனில் உண்மை இல்லாததை கூறி வரம்பு மீறாதீர்கள். இப்போ நம்ம சொல்றோம், உங்களுடைய தீனில், தீன் தான் முக்கியம். டோட்டல் தீன், அந்த குர்ஆன் அப்படியே தீன் ஆக்கிடும். உங்களுடைய தீனில் சொல்லாததை சொல்லி வரம்பு மீறாதீர்கள். இப்பொழுது சொல்லப்படாத விஷயங்கள் தான் இதுதான் இஸ்லாம் என்று கூறி வரம்பு மீறி தொலைத்து விட்டார்கள். ஒவ்வொரு தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகம் இன்று வரை தொலைத்து விட்டார்கள். வரம்பு மீறி விட்டார்கள். உங்களுக்கு முன்பு வழி தவறி சென்ற கூட்டத்தாரின் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு முன்னால சென்றவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், பெற்றோருடைய பெற்றோர்கள், இதே முன்னாலே போங்க.
யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லி வழி தவறி போனார்களோ அவருடைய வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அநேகரை அவர்கள் வழி தவற செய்ததுடன் தாங்களும் வழியை விட்டு விலகி விட்டனர் என்று நீர் கூறுவீராக. தானும் கெட்டு போயாச்சு. இன்னைக்கு நடக்கிற விஷயம் எடுத்துக்கிறங்க. தானும் கெட்டு போயாச்சு. தன் பிள்ளைகளுக்கும் அந்த விஷயம் சொல்லித் தராமல் அவர்களையும் முழு முட்டாள்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய பெற்றோர்கள். பழசு போக தேவையில்ல. இப்ப கண்ணால நடக்கிறதை நீங்க பார்த்துருக்கீங்க. தானும் ஓதுறது கிடையாது. தன் பிள்ளையும் ஓத வைக்கிறது கிடையாது. சொல்லித் தர்றதும் கிடையாது. இஸ்லாம் என்ன மக்கள் சொல்றதும் கிடையாது. தானும் கெட்டு போயாச்சு. தன் பிள்ளையும் கெடுத்து குட்டிச்சவராயாச்சு. இப்ப இந்த பிள்ளையோட இப்ப என்ன செய்யும்? எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா 1000 ஆண்டுகளா இப்படிதான் போய்க்கொண்டே இருக்கின்றது. 78 இஸ்ராயேலின் சந்ததிகளில் இருந்து காபிராகி விட்டவர்கள் தாவூத், மரியமின் குமாரர் ஈசா ஆகிய இவர்களின் நாவால் சபிக்கப்பட்டுள்ளனர். பாத்தீங்களா? தாவூது நபியும் மரியமுடைய வாயினால் நாவாலும் இவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். இப்ப என்ன சொல்ல போறீங்க? சபிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாரும். அவங்க போய் 1000 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன சொல்ல போறீங்க நீங்க? இப்ப நீங்க சபிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. இந்த மாரி சபிச்சத அப்படியே வாங்கிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துக்கிறாங்கப்பா. சாபத்த வாங்கிக் கொண்டு சந்தோஷமா இன்றைய மக்கள், மனிதர்கள் வாங்கிக் கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். ம். ஏனென்றால் அவர்கள் மாறு செய்து கொண்டும் வரம்பு மீறி நடந்து கொண்டும் இருந்தார்கள். ம். இதே தொழில்தான் மாறு செய்றது, வரம்பு மீறுறது. இதை செய்யாதே என்று சொன்னால் வரம்புகளைக் கொண்டு கடைபிடித்துக்கொள். வரம்பு மீறாதே என்று சொன்னால் வரம்ப தான் மீறுறது. மேலும் இதை நிராகரித்துக் கொண்டு மாறு செய்றது. எதை சொன்னானோ அதுக்கு விரோதமாக செய்றது, மாறு செய்றது. வரம்புகள் அடிப்படை நடக்க சொன்னா வரம்புகளை பின்பற்ற கிடையாது. தன் மனசு என்ன தோன்றியதோ அதன்படி நடப்பார். இது 2யுமே செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர் சபிக்கப்பட்டு விட்டார்கள். ம். 79 இன்னும் தாம் செய்து கொண்டிருந்த தீய காரியங்களை விட்டு ஒருவரை ஒருவர் தடுப்போராகவும் அவர்கள் இருக்கவில்லை. தீய காரியங்களை நீ செய்யாதப்ப இவனே தீங்கு செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் போய் இங்க தீங்கு தடுக்க போறான். ஆகவே தீமை செய்பவர்களை தீமை செய்யாதே என்று தடுப்பவர்களாகவும் இருக்கவில்லை. அவன் தனக்கு தோன்றிய தீமையை செய்து கொண்டே இருந்தான். தடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவர்கள் செய்து கொண்டிருந்தவை எல்லாம் நிச்சயமாக மிகவும் தீயவையாகும். எல்லாம் தீய காரியங்கள். 80 அவர்களில் அநேகர் காபிர்களையே உற்ற நண்பர்களாக கொண்டிருப்பதை நீர் காண்பீர். காபீர்கள் அவர் அனைவரும் இந்த குரானை யாரெல்லாம் நிராகரிக்கின்றார்களோ அவர்களையே உற்ற நண்பர்களா ஆக்கிக் கொண்டு அனைவரும் காபீர்களா இருக்கின்றார்கள். அப்ப காபீர்கள் தான் நண்பனாக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா டோட்டல் முழுமையா காபீர் உலகமாக இன்று இருக்கின்றது. இந்த ஒரு காபீர் இன்னொரு காபீரை நம்பிதான் வாழ வேண்டியிருக்கின்றது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் போய்க் கொண்டிருக்கின்றது. எந்த சந்தேகமும் கிடையாது. இது தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் நீங்களே ஆக்கிக் கொண்டீர்கள். குரானை ஓதாததன் காரணமாக. குரானை ஓதியிருந்தால் நீங்கள் இவர்களை நண்பனாக ஆக்கிக் கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் நண்பனாக ஆக்கிக் கொண்டிருப்பீர்கள். அவர்கள் தமக்காக முற்கூட்டியே அனுப்பி வைத்தது நிச்சயமாக கெட்டதே ஆகும். நாளைக்கு கியாமத்து நாள் அவர்கள் குடிக்க கூலியை இப்பயுமே அனுப்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு நரகம்தான் வேண்டும் என்று இங்கே செயல்பாடுகளை காட்டிவிட்டார்கள். முன்னமே அனுப்பி வைத்து விட்டார்கள். நாங்கள் இறந்து போனால் கேள்வி என கேட்கினால் எங்கள் நரகத்தை தா என்று ஏற்கனவே இவர்கள் செயல் மூலமாக காட்டிவிட்டார்கள். ஏனெனில் அல்லாவின் கோபம் அவர்கள் மீது உள்ளது. கோபம் அல்லாஹ்வின் கோபம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் மீது இறங்கி விட்டது.
இன்னைக்கு 3 கித்தாபையும் யார் நிராகரித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த 3 கூட்டத்தார் மீது அல்லாஹ்வுடைய கோபமும், சாபமும் இறங்கிவிட்டது. நிலைத்து இருக்கின்றது கியாமத்து நாள் வரை. மேலும் வேதனையில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். ம். 81 அவர்கள் அல்லாவின் மீதும் நபியின் மீதும் அவர் மீது இறக்கப்பட்டதின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்களானால் அவர்கள் காஃபிர்களை தங்களின் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த 3ஐயும் நீங்கள் நம்பி உங்கள் வாழ்க்கையில் ஆக்கிக் கொண்டிருந்தால், இந்த காஃபிர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த காஃபிர் கூட்டத்தை நம்பிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த சந்தேகமும் கிடையாது. இதை விட்டு விடுபடுவதற்கு உங்களுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா இப்பொழுது? நீங்களே சொல்லுங்க. காஃபிர்களை நம்பாமல், அவர்கள் எந்த உதவியும் கேட்காமல், நாம் அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுமா? அப்படியா இருக்கின்றீர்களா? இல்லை. இன்னைக்கு இல்லை. நாளைக்கா செய்ய முடியாது. 4 வருஷம் கழிச்சு செய்ய முடியுமா? இல்லை. அந்த மாரி நிலையில் நாம் நம்மை தள்ளிவிட்டோம். பின்னர் ஏன் அல்லாஹ் சபிக்க மாட்டான்? இந்த மாரி வாழ்க்கையை ஒருத்தன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பின்னர், எப்படி அல்லாஹ்வின் கோபத்துக்கும், சாபத்துக்கும் தப்பிக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. சிந்திச்சு பாருங்க. படிங்க. ஆனால் அவர்களில் அநேகர் பாவிகளாகவே இருக்கின்றனர். எல்லாம் பாவிகளா போயிட்டாங்க. 82 நிச்சயமாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் மூமின்களுக்கு கடும் பகைவர்களாகவே நீர் காண்பீர். பாத்தீங்களா? நீங்க மூமினாக இருப்பீர்களானால், அந்த 2 பேரும் கடும் பகைவர்களா இருப்பார்கள் உங்களுக்கு. திருப்பி படிங்க. முக்கியமான ஆயத் தம்பி. மறந்துடாதீங்க. திருப்பி படிங்க அத. நிச்சயமாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் மூமின்களுக்கு கடும் பகைவர்களாகவே நீர் காண்பீர். கடும் பகைவராக நீ காண்பீர். மூமின்கள் உங்களுக்கு. உங்களுக்கு பகை இருக்காங்க. யாரெல்லாம் குர்ஆன் ஓதவில்லையோ, நீங்கள் ஓதுவதையும் கிண்டல் பரிகாசம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, நீங்கள் ஸலாத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கும்போது அதையும் கேலி செய்து கொண்டிருக்கின்றார்களோ, நிச்சயமா இந்த கூட்டத்தினர் இந்த மூமின்களுக்கு கடுமையான பகைவர்களாகவே இருக்கின்றார். வெளியே காட்டாத பகைவர்களும், வெளியே காட்டக்கூடிய பகைவர்களும் இருக்கின்றார்கள். ம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இது. நம்ம அல்லாஹ் சொல்லி ஜாக்கிரதையா ம். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்பவர்களை மூமின்களுக்கு நேசத்தால் மிகவும் நெருங்கியவர்களாக நீர் காண்பீர். சில பேர் நான் கிறிஸ்துவா இருக்கிறோம்னு சொல்றாங்க நபிட்ட. அவங்க பாசத்திலும், நேசத்திலும் மூமின்களுக்கு நெருங்கியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் சிலர் இருக்கிறாங்க. ரசூல் காலத்திலேயே உண்மையை ஒழுங்காக புரிந்து கொண்டு, இந்த குர்ஆன் வந்த பிறகு இதன் மூலமாக ஆண்டவன் கொடுத்த இன்ஜீல் உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டு, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதையும் புரிந்து கொண்டு, அவர்கள் இந்த மூமின்கள் விஷயத்தில் நேசர்களாக இருக்கின்றார்கள். விரோதியாக இல்லை. சிலர் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றனர். காரணம் கற்று அறிந்த வேத குருமார்களும் துறவிகளும் இருக்கின்றனர். அவங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை உண்மை ஞான விஷயத்தை அறிந்தவர்கள். ஸிக்ர் விஷயத்தை அறிந்து, இது உண்மைதான், இந்த ரசூல் உண்மைதான், ஈசா உண்மைதான், இந்த புத்தகம் உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டவர்கள். இதேதான் அல்லாஹ் இறக்கிய வேதம்தான் இன்ஜீல், அல்லாஹ் இறக்கிய வேதம்தான் இந்த குர்ஆன் என்று கிறிஸ்துவர்களையே நம்பி நம்புறாங்க. உண்மைதான். எந்த சந்தேகமும் கிடையாது, தப்பே கிடையாது. மக்கள் தான் கோடான கோடி மக்கள் தன் வழி தவறி தனக்கு தோன்றிய விதமாக கிறிஸ்துவம் என்று மாற்றிக்கொண்டு
இஸ்லாத்திற்கு வேண்டிய அல்லாஹை நம்பி நடக்கக்கூடிய மக்கள் இவ்வாறு தனித்தனியாக பிரிந்து அதில் ஜீசஸை அல்லாஹ் என்று கூறி மூவர் என்று கூறி வழி தவறி சென்று விட்டார். அவர் அப்படி செல்லாமல் இந்த வேத குருமார்கள் உண்மையை உணர்ந்த நிலையில் இந்த குரானை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களாக இருந்தனர். ரசூல் காலத்தில் சிலர் இருந்தார்கள். மேலும் அவர்கள் இருமாப்பு கொள்வது இல்லை. எந்த பெருமை அளிப்பதில்லை. உண்மைதான், ரசூல் சொல் உண்மைதான், ஈசா சொன்ன உண்மைதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். 83 இன்னும் இத்தூதர் மீது இறக்கப்பட்டதை செவியுற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். நபியே, நீங்க சொல்றத உண்மை என்று உணர்ந்து கொண்டார். இதுதான் ஈசா அன்றையதான் கற்பித்தார். இன்ஜில் வேதம் அதான் சொல்லுகின்றது. நீங்க சொல்வதை கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க? செவியுற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர். உண்மை உண்மை இதான் ஜீசஸ் சொன்னாரு, இதான் ஈசா சொன்னாரு, அதேதான் இந்த முகமது சொல்றாரு. உண்மைதான் உண்மைதான் உண்மை வந்து விட்டது. எதை பற்றி சந்தேகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த மக்கள் கேட்கவில்லை, நாங்கள் நம்பினோம், உண்மை என்று இப்ப உணர்ந்து கொண்டோம். இதே வேத புத்தகம் தான் அன்று ஜீசஸ் கொடுக்கப்பட்டது. நாங்கள் நம்புகிறோம், ஜீசஸை நம்புகிறோம் தூதர் என்று, இந்த முகம்மதை நம்புகிறோம் தூதர் என்று அவர் கண்கள் நீர் வடிவதை நீர் காண்பீர். உண்மையை உணர்ந்த நிலையில். எவ்வளவோ தவறான போக்கி நிச்சயமா போயிருப்போம். ஆண்டவங்களை காப்பாற்ற அல்லாஹ் எங்களை காப்பாற்றினார். இந்த கோடான கோடி மக்கள் கிறிஸ்துவர் என்று பெயர் வைத்துக் கொண்டு ஒரு ஜாதி ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படி கிடையாது. எல்லாமே இஸ்லாத்தில் தீன் இருக்க வேண்டும், எப்போதும் உண்மையாளராகவும் மூமின்களாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டு அதைதான் நபி முகம்மது மக்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவரும் நபி ஈசாவை உண்மையானவர், அவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நிலைநிறுத்துகிறார். நிச்சயமாக உண்மையே உரைக்கின்றார், உண்மையே கூறுகின்றார் என்று கேள்விப்பட்டு பேசுவதை கேள்விப்பட்டு அவர் கண்களில் நீர் வடிவதை நீர் காண்பி அழுதுவாங்க. உண்மை தெரிந்துவிட்டது, நல்லவேளை நான் தப்பான காரியத்தில் போகாமல் அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டான் என்று அன்றைய தினம் 1500 வருஷத்துக்கு முந்தி ரசூல் பேச்சை கேட்டு கண்ணீர் வடித்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் அப்பொழுது இருந்தார். அவர்கள் உண்மையான ஜீசஸை, ஈசாவை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகவும் ஈசாவின் உபதேசத்தை நடந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நபி முகமது உண்மையாக்கி வைத்து விட்டார் என்று கண்களில் நீர் வடிவதை நீர் காண்பீர். இந்த மாதிரி அப்புறம் வரணும். இப்ப ரசூல் காலத்துல இருந்து இன்ஜில் புக் இருந்ததா, தௌராத் இருந்துச்சா இல்லையா? எப்படி அவங்க அழிஞ்சாங்க அந்த புக்க? தௌராத்தையும் பார்க்கல, இன்ஜிலையும் பார்க்கலப்பா அவங்க ரசூல் காலத்துல. குர்ஆன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது. இவங்க எப்படிப்பா இதை உண்மைதான் நம்பினாங்க? 1000 வருஷத்துக்கு அந்த விஷயத்தை எப்படி நம்பினாங்க அவங்க? இதுக்குதான் ஜிக்ர் அவசியம், சிந்தனை சக்தி அவசியம். இது ரெண்டும் இருந்தால்தான் பழைய அல்லாஹ் ஏற்படுத்திய உண்மைகளை கொண்டு வர முடியும், நிலைநிறுத்த முடியும். அதை படித்த பின்னர் தான் இதையும் பார்க்கும் பொழுது 2 ஒண்ணுதான், 2 அல்லாஹ் வந்ததுதான் என்பதை அவர்கள் உணர்ந்து அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாம அழுது விட்டார்கள். அந்த பாதிரிமார்கள், அந்த குருமார்கள், அந்த விஷயம் தெரிந்தவர்கள், அந்த அறிவு உடைய மக்கள். இப்போ அதே மாதிரி இப்ப நீங்க நம்பணுமே, அதுக்குதான் 2:7 157 சொன்னேன். இந்த மாதிரி நிலைமை அடையறதுக்கு இந்த பாதிரிமார்கள் அழுதார்கள, உண்மையை கொண்டு வந்து விட்டார்னு சொல்றதுக்கு இப்ப நீங்களும் இந்த 7 157 உங்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான். இப்ப என்ன செய்ய போறீங்க 7 157ல? அந்த ஆயத்தை ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? நீங்க புரிஞ்சதை நம்ம கண்ணு அழுது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே, அநியாயம் பண்ணிட்டோமே, இத்தனை வருஷமா குரான் சரியா ஓதாம போயிட்டோமேன்னு சொல்லி அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா வாழ்க்கை அமைச்சிருக்கலாம் இன்னைக்கு. இல்லையே. ரசூல் காலத்துல இருந்தாங்கல்ல. ஈசா இறந்து 500 வருஷம், கிட்டத்தட்ட 500 வருஷம் கழிச்சு நபி
பிறந்தார். அந்த 500 வருஷத்துக்கு முந்த சரித்திரத்த அப்படி நினைவு கூர்றாங்க அவங்க. சிந்திச்சு பார்க்குறாங்க, ஜிக்ர் செய்றாங்க. அது ஒண்ணுதான். இந்த ரசூல் சொன்னது உண்மைதான். இப்பொழுது என் கையில் இன்ஜீல் இருக்கின்றது. அவன் கையில் அந்த பாதிரிமார்கள், குருமார்கள் கையில் இன்ஜீல் இருப்பதை காண்பார்கள். தங்களிடமுள்ள தௌராத்திலும் இன்ஜீல்னு படிச்சீங்கல்ல 757ல. ஒவ்வொரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அதுல கோர்த்து படிக்கணும்ப்பா. தங்களிடமுள்ள தௌராத்து, இன்ஜீலிலும் இப்ப அவங்க கையில இன்ஜீல் புத்தகம் இருக்குது. படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இந்த குரானையும் பார்க்குறாங்க. 2 உண்மைதான். 2 உண்மையே சொல்லுகிறது. ஒரே விஷயத்தான் 2 சொல்லுது. 2ம் பித்தாவும் அல்லாஹ் தான் உண்மையா கூறுகின்றது. அதே தூதர் ஈசா அதையும் சொன்னார். நபி முகம்மது அதையும் சொன்னார். உண்மைதான், உண்மைதான் என்று இப்ப அவர்களுடைய இருதயம் அறிந்து கொண்ட நிலையில் கண்ணீர் வடிக்கின்றார்கள். இதுக்குதான் சொன்னேன் 757 முக்கியமான விஷயம். சொல்லி 6, 7 மாசம் ஆச்சு. யாரும் கண்டுக்கல. நீங்க எப்படி அந்த தௌராத்து இந்த வேத குரும எப்படி நீங்க அழுவ போறீங்க? எவ்வளவு வேலைகளுக்கு தெரியுமா? நீங்க இந்த குரான் கொண்டு வர்றதுக்கும், தௌராத்த கொண்டு வர்றதுக்கு, இஞ்சில கொண்டு வந்தா படிச்சு அது பின் நடக்குன்னு சொல்லிட்டான் ஆண்டவன். இந்த 3 கித்தாப் நடக்காது எது சார்ந்தவர்கள் முன்னா படிச்சீங்க. 568ல படிச்சீங்க. அந்த 3 கித்தாபையும் படிச்சு முன்னேறி இருந்தா உங்களுக்கு வானத்திலிருந்து பூமி இருந்து சாப்பாடு தர சொல்லிட்டான். அதையும் இப்பதான் பார்த்தீங்க. 566, 568. இப்ப 2யும் பார்த்த நிலையில தான் கண்களில் நீர் வடிவதை நீர் காண்பி. உண்மையே நபியே நீ உண்மையா சொல்றீங்க. எங்க ஈசா இதான் சொன்னார். அதையே நீங்க சொல்லுகின்றீர்கள். உண்மை வந்துவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் அந்த குருமார். இவங்க வெளிய காட்டிக்க மாட்டாங்க. ஒரு உண்மை வரும்போது, அந்த உண்மையோட உண்மை சேரும்போது, ஆஹா! ஒரு உண்மை வந்துருச்சுப்பா. என்னைக்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த உண்மைய உண்மையாக்குறதுக்கு இன்னொரு புத்தகம் வந்துருச்சுப்பா என்று சந்தோஷப்பட்டு, அது கண்கள் நீர் வழியை காண்பேன். படிங்க. படிங்கம்மா. இந்த ஃபரிதாக்கா ஏதோ கேட்டாங்களே காக்கா? என்ன கேட்டாங்க? சார் அதுதான் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க சார். அப்ப வந்து குரானுக்குள்ளேயே இன்ஜீல் இருக்கு, தௌராத் இருக்கு. நீங்களே அத சொல்லிட்டீங்க சார். ஆ. கேக்குறேன். இப்ப படிச்சதெல்லாம் இன்ஜிலே உள்ளத படிச்சுட்டு இருந்திருப்போமோ. ஈசா என்ன ஆமாங்க சொல்றாரு? சார். அல்லாஹ் வணங்குங்கள். அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஈசா சொன்னதாக இப்ப குரான பார்த்துட்டீங்கல்ல? ஆமாங்க சார். இப்பதான் படிச்சோம். சற்று முன்ன படிச்சோம். எல்லாம் சொல்லியாச்சு. ஆமாங்க. அதே தான் அதுதான் தௌராத்தை கேட்க ஆ வந்தேங்க. சரி, சரி. அதான் கேட்க வந்தீங்கல்ல? ஆமாங்க சார். நீங்களே சரிம்மா. சொல்லிட்டீங்க. சரி, சரி. படி. எங்கள் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எனவே சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள். அந்த குருமார்கள் கற்றறிந்த வேத குருமார்கள், கிறிஸ்துவ பாதிரிமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இப்பொழுது நபி மூலமாக உண்மையை நீ எங்களுக்கு அறிவித்து விட்டாய். நாங்கள் அதை நம்புகிறோம். நாங்களும் சாட்சி சொல்றோம். நீ தான் உண்மையான இறைவன் சாட்சி சொல்லுகிறோம். ஈசா நபி உண்மையான தூதர் தான் என்று நாங்கள் சாட்சி சொல்கின்றோம். இந்த புத்தகம் உன்னிடமிருந்து வந்த புத்தகம் தான் இன்ஜீல் வேதமும், தௌராத் வேதமும், இந்த குரானும் உன்னிடம் வந்ததுதான் நாங்க சாட்சி சொல்கிறோம். சாட்சியாளர்கள் எங்களையும் நீர் சேர்த்துக் கொள்வீராக, பதிவு செய்து கொள்வாயாக. நாங்க உண்மை என்று சாட்சி கூறுகிறோம். நபியையும், உன்னையும், இன்ஜீலையும், ஈசாவையும் உண்மையான சாட்சி கூறுகிறோம். அதுக்கு நாங்க சாட்சியாளர் இருக்கின்றோம். எங்களுடைய சாட்சியை பதிவு செய்து கொள்வாயாக என்று உடனே அல்லாஹ்விடம் துஆவை வைக்கின்றார்கள். இப்படிதான்ப்பா நம்ம விவசாயம் நுழையணும். இந்த மாரி பாதிரிமார்கள் மாரி நம்மளும் வரணும் பார்ப்போம். என்ன செய்யப்படுறது? படி. 84. மேலும் அல்லாவின் மீதும் எங்களிடம் வந்துள்ள சத்தியத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாதிருக்க எங்களுக்கு என்ன இருக்கின்றது? அ இந்த உண்மை வந்துடுச்சு. அல்லாஹ்வின் மீதும் இந்த சத்தியமே வந்துருச்சு. இத நம்பிக்கை கொள்ளாம நாங்க என்ன செய்ய போறோம்? என்ன இருக்குங்கிறதுக்கு? என்ன காரணத்துக்கா நான் நிராகரிக்கணும்? அப்படி நம்பிக்கை கொள்கிறோம் என்று அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்களும், குருமார்களும் சொல்லுகின்றார்கள்.
எங்களுடைய இறைவன் எங்களை நல்லோர் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை வைக்கிறோம். ம். இப்படியும் அந்த வேத குருமார்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சொல்லுவார்கள், எங்கள் இறைவன் நல்லோருடன் சேர்த்து வைக்கவே, எங்களையும் நல்லோருடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறுவார். இஸ்லாத்துல முற்று நுழைஞ்சாச்சுப்பா. இதான்ப்பா இந்த மாதிரினா இஸ்லாம் நுழைய முடியும். இல்லாட்டி கிடையாது. முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள்னு 2:208 படிச்சிருப்பீங்க. ஈமான் கொண்டவர்களே முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள்னு சொல்றான் ஆண்டவன். இதான் இஸ்லாத்தில் நுழையிற பக்குவம். இதான் இஸ்லாத்தில் நுழையக்கூடிய முறைதான்ப்பா. ம். 85 அவர்கள் இவ்வாறு கூறுவதன் காரணமாக கீழே சதா நீர் அருவிகள் ஒளித்தோடிக் கொண்டிருக்கும் ம். சொனபதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கின்றான். ம். அப்புறம் அவர்கள் அவற்றில் என்றென்றும் இருப்பார்கள். ம். இன்னும் இதுவே நன்மை செய்வோருக்குரிய நற்கூலி ஆகும். நன்மை செய்வோருக்கு நற்கூலி தான் என்று அல்லாஹ் முடிச்சுட்டான். இந்த நற்கூலியை நம்ம அடைவதற்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு தெரியல. என்ன செய்யணும்னு தெரியல. எப்படி நம்ம போக்க மாத்திக்கிறதுன்னு இன்னும் நம்ம அறிஞ்சுக்கிறல. ஒருத்தன் சொல்லி தர மாட்டான். இன்னொருத்தன் இப்படி மாத்திக்க. நீ தான் உண்மையை உணர்ந்து படிச்சு இது என்னவாக இருக்கும் என்று உன்னையே நீ புரிஞ்சுக்கணும் உன்னை முதல்ல. அப்படி உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் நீ உன் இறைவன் அறிவு இறைவன் சொல்லிட்ட. நீ உன்னை முதல்ல புரிஞ்சுக்க. உன்னுடைய பாடி ஒரு விஷயம், ஒரு புது விஷயம் சொல்றேன் கேட்டுக்கிறங்க. உன்னுடைய தேகம் இருக்குதே, இது ஒரு விஷயம். ரூஹ் உயிர் ஒன்று இருக்குதே, அது ஒரு விஷயம். நீங்க ஓதி, நீங்க உங்க சிந்திச்சுக்கிறங்க. உங்க படைப்பை பத்தி சிந்திங்க இறைவன் சொல்லியிருக்கிறான். யாரும் ஒண்ணையும் சொல்ல காணோம். சரி எனக்கு கிடைச்ச அறிவே ஒண்ணு சொல்றேன். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உங்க தேகம் ஒரு விஷயம். அது இருக்கிற உயிர் ரூஹ் அது ஒரு விஷயம். இந்த உயிரினால் இந்த தேகத்துக்கு என்ன லாபம்? இந்த உயிரினால் இந்த தேகத்துக்கு என்ன லாபம்? இந்த உயிர் தேகத்தை என்ன செய்கிறது? இந்த தேகம் உயிருக்கு ஏதாவது உதவுதா? இந்த தேகம் உடல் உயிருக்கு ஏதாவது உதவுதா? சொல்ல முடியும் உங்களால? இதுக்குதான் சொன்னேன். முதல்ல உங்களை போய் சிந்திங்க. ஒவ்வொரு அணுவா சிந்திங்கன்னு சொல்றேன். அணுவா சிந்திங்க படைப்பை பத்தி. உங்க உடம்புக்குள்ள உள்ள அவளை பத்தி சிந்திங்க. எதற்காக இந்த தேகம் அழியணும்? அது அழியவில்லை. எதற்காக குறிப்பிட்ட காலம் இருக்குன்னு? அப்புறம் உங்களை விட்டு அது விலகி விடுகின்றது. உங்களை போட்டுட்டு அது போயிருது. அப்ப அது என்ன? இது என்ன? அவனுடைய சக்தி என்ன? இந்த தேகத்தினுடைய வலிமை சக்தி என்ன? என்ன காரணத்திற்காக இந்த உயிருக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது? இப்படியெல்லாம் சிந்திக்கணும்ப்பா நீங்க உங்கள. அப்படி சிந்திச்சாதான்ப்பா நீங்க யாருன்னு புரியும் உங்களுக்கு. என்ன காரணத்துக்காக இவ்வாறு நாம் படைக்கப்பட்டோம் என்பதை நீங்க தெளிவாக தெரிந்து கொள்வீர்களாப்பா நீங்க. இதெல்லாம் என்னைக்காவது சிந்திச்சீங்களா நீங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா இது? இதுலதான் உங்க இஸ்லாமிய படிப்பு ஆரம்பமாகுது. குர்ஆன் விஷயமும், நீங்க படைப்பும், அல்லாஹ் பற்றிய உண்மையும் அறிந்துக்கிறதுக்கு நீங்க தான் முக்கியம். இந்த தோல் எவ்வளவு முக்கியம்? ஸிக்ர் எவ்வளவு முக்கியம்? முத்தஷாபிஹத் எவ்வளவு முக்கியம்? என்பதெல்லாம் அடங்கி இருக்குதுப்பா. நீ உன்னை அறிஞ்சுக்கிறதுக்கு. நல்லா சொல்லுங்கப்பா நீங்க. இத வச்சு இந்த மனிதன படைப்பு வச்சு உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கலாம் அத பண்ணி படிச்சிருப்பீங்க. சொல்லி பார்த்து சொல்லல. சரி நானாவது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த படிச்சிருங்க இத. படிச்சு முடிச்சோன்னா அடுத்த அடுத்த இத சொல்றேன். படிங்க. 86 ஆனால் எவர் நிராகரித்து நம் வசனங்களை பொய்ப்பிக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள். ம். ஆனா இவ்வளவு சொல்லியும் நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தீர்கள் என்பதை நான் சொல்லியும், நீங்க டோட்டலா நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க. வேண்டான்னு சொல்றீங்க. உங்களுக்கு நரகத்தை தவிர வேற எதையும் தர முடியாது உங்களால என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான்.
எவ்வளவு விஷயங்கள் சயின்ஸ் தெரியுமா இது படிப்பு? சாதாரண புத்தகம் இல்லப்பா இது. குரான ஓதுனா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். குரான ஓதுனா உன்ட்டு ரூஹ் தெரிஞ்சுக்கிடலாம்ப்பா. இன்ஷா அல்லாஹ் இதைப் பற்றி பிஇஸ்னில்லாஹ் அடுத்த பயானில் நினைவுபடுத்துங்க. இதைப் பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் அருளைக் கொண்டு செய்ய சொல்லுகிறேன் பிஇஸ்னில்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.